ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய ஊழியம் பெரியது, உம்முடைய வார்த்தை பெரியது. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்கள் அனைவரையும் சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமீன். 45 ஆதியாகமம் 28ஆம் வசனம். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். எனக்கும் உனக்கும் சந்தோஷந்தான், உயிர் உள்ளவரை கொண்டாட்டம்தான். பிறந்திட்டாரே ரட்சிக்கும் இயேசு பிறந்திட்டாரே. தீராத வியாதி தீர்ந்து போகவே, பாராத முகத்தை பார்த்து ரசிக்கவே. சொக்க தங்கமடா சொக்கி போனாயடா, சமாதான பிறகு சந்தடி இல்லாது. எனக்கும் உனக்கும் சந்தோஷந்தான், உயிர் உள்ளவரை கொண்டாட்டம்தான். பிறந்திட்டாரே ரட்சிக்கும் இயேசு பிறந்திட்டாரே. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அருமையான ஒரு நல்ல ஒரு சம்பாஷணை. கடவுளுக்கும் கடவுள் படைத்த ஒரு மனுஷனுக்கும். இந்த சம்பாஷணத்திலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன், நம்முடைய தேவன் சீக்கிரமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டார். இங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கப் போகிறார். அங்கே ஆபிரகாமுடைய அண்ணன் பையன் லோத் அங்கே இருக்கிறார். ஆகவே யோசிக்கிறார், இந்த ஒன்று செஞ்சுட்டு அந்த ஆபிரகாமுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? நான் ஆபிரகாமனை என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாம், பெரிய ஆள். எந்த விஷயத்தில்? பரிசுத்தத்தில் பெரிய ஆள், விசுவாசத்தில் பெரிய ஆள், ஆண்டவர் பற்றிய நம்பிக்கையில் பெரிய ஆள், பல விதங்களிலே ஆன்மீக லைனில் பெரிய ஆள். சும்மா கம்பை எடுத்துக்கிட்டு பெரிய ஆள் கிடையாது, ரவடியில் பெரிய ஆள் கிடையாது. தாழ்மையில், சட்குணத்தில், பொறுமையில், கீழ்ப்படிதலை ஆண்டவருக்கு முன்னால் ஒரு ஐஸ்வர்ய சம்பந்தன். இந்த காலத்தில் டாட்டாவை காட்டலாம் அந்த ஆள் பெரிய, அந்த காலத்தில் பெரிய ஐஸ்வர்யம். ஆனால் ஒன்றும் இல்லாத மாதிரி என் தேவனே அப்படியே விழுந்து கிடக்கிறார். ஆண்டவர் யோசிக்கிறார், இவ்வளோ பெரிய அழிவை நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? பாருங்கள், எவ்வளோ பெரிய ஐக்கியம் பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்துக்கும் உங்களுக்கு ஐக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அங்கே பார்க்கின்ற வேளையில் அவ்வளோ தூரம் ஐக்கியமாக வந்து கடைசியாக 50 தொடங்கி அப்படியே வந்து 10 வந்து முடியுது. அப்போ 45 நீதிமான்களை கண்டால் அங்கே அழிப்பீர்களோ? அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் அங்கே கர்த்தருக்கு பிரியமானவர்களே லோத்து மாத்திரம்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த திரும்ப 2வது திருப்பு வரப்போகிறார். அப்போ 140,000 பேரா இல்லை எத்தனை பேரை சேர்க்க போகிறாரோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன்னா சோதோம் கொமோரா பட்டணத்துலேயே ஆபிரகாம் ஒருத்தர் தான் அந்த காலத்தில் கிடச்சிருக்கிறாரு, லோத்து கிடச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நியாய தீர்ப்புகள், பிதாவினுடைய தன்மைகள், அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற பொழுது, பழைய ஏற்பாடை ஊன்றி கவனிக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் கையெல்லாம் நடுக்குது, நமக்கு ஒரு ஆட்டம் கொடுக்குது. பரலோகம் போய் சேருவோமா இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், என் நாமத்தை கொண்டு லாபம் சம்பாதிக்கிறவன் என்ன லாபத்தை சம்பாதிக்கட்டும், என் நாமத்திற்காகவே நாமத்தை பிரகடனப்படுத்துகிறேன் என்று சொல்லியே மீட்டிங் போட்டு என்னத்தையாவது செஞ்சுட்டு போட்டுப்பா, நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த தயவு உள்ளவராக இருக்கிறார், இரக்க நிறைந்தவராக இருக்கிறார். ஆண்டவரே, அக்கிரமத்தை நீர் கவனிப்பீரானால் யார் நிலை நிற்பான் ஆண்டவரே என்று ஒரு வசனம் வருகிறது. ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நிர்மூலமாகாதிருப்பது, இந்த உலகத்தை விட்டு எடுபடாமல் இருப்பது நம்முடைய நீதி அல்ல, ஆண்டவருடைய தயவு. நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருப்பது தேவனுடைய கிருபை. இந்த தேவனுடைய கிருபை உன்னை அழைக்கின்றது, உனக்கு தயவு பாராட்டுகின்றது. எத்தனையோ பேர்களை அழித்திட்ட தேவன், எடுத்திட்ட தேவன் உன்னை ஏன் வைத்திருக்கிறார்? உனக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது, உன்னுடைய குடும்பத்துக்கு அவருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருக்கிறது. ஆகவே மரியாடலத்திலே தேவதூதன் செல்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க. இன்றைக்கு நானும் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபை பெற்ற குடும்பமே நீ ஆசீர்வாதமாக இருப்பாயாக. கிருபை பெற்ற தம்பியே உனக்கு ஒரு வேலை கிடைப்பதாக.
கிருபை பெற்ற மகளே, இந்த ஆண்டிலே உனக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்படுவதாக. ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய தயவு இருக்கிறது, ஒரு கிருபை இருக்கிறது. அந்த கிருபைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் தயவுள்ளவராக இறங்கி வந்து பேசுகிறார். இன்றைய தினத்திலும் தம்முடைய குமாரனை நமக்கு இறங்கி கொடுத்திருக்கிறார். அந்த குமாரனை சரியான பாதையிலே சரியான விதத்திலே நாம் தொழுது கொள்வோமா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் இவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக தந்தரலே. ஆண்டவரே, அவருக்கு முன்பாக நாங்கள் விழுகிறோம். கர்த்தார், என்னுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஒரு மனிதனிடத்தில் பேசுகிறது மாதிரி ஆபிரகாமிடத்தில் நீ பேசியிருக்கிறீர். ஆண்டவர், எங்களிடத்திலும் பேசுவதற்கு இறங்குவீராக. அதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை நீக்கி போடுங்க. முடிவிலே நம்முடைய நித்திய ராஜ்யத்தை வந்து சேருகிற பாக்கியத்தை நாங்கள் கண்ணும் கருத்துமாக தேட ஜாக்கிரதையுள்ளாக காணப்பட கிருபை தருவீராக. ஆண்டவரே வழி நடத்துவீராக. எங்களுடைய துன்பத்தோடு எங்களை கலைந்து போடுவீராக. இயேசு மூலம் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.